இப்போ நம்ம வாழ்க்கையில நாம எல்லாரும் என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம அப்பா அம்மா கூட வருவாங்க. கட்டிய கணவன் கடைசி வரைக்கும் துணையா நிப்பார் நமக்கு. கட்டிய மனைவி துணைக்கு நிப்பா, கடைசி வரைக்கும் நிப்பா. அதே மாதிரி கூட பிறந்தவங்க கைவிட மாட்டாங்க, என்னைய கடைசி வரைக்கும் பாத்துக்குவாங்க. பெத்த பிள்ளைங்க என்னை உயிர் போற வரைக்கும் நின்று பார்ப்பாங்க, என்னை கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே வேஸ்ட். கடைசி வரைக்கும் கூட வரப்போற ஒரே தெய்வம் முருகப்பெருமான் மட்டும்தான். நம்ம இறப்பிற்கு பிறகும் நம்ம ஆன்மாவோட கூட வருவது முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் வேலும் மயிலும் தான் துணைக்கு வந்து நிக்குங்கிறது ஐதீகம். அதனால இப்பவே முருகனை சரணாகதி அடைங்க. நீதான்ப்பா எனக்கு வாழ்க்கையில எல்லாம்னு சொல்லிட்டு அவங்கிட்ட உங்க லைஃபை ஒப்படைச்சிருங்க. கடைசி வரைக்கும் துணையா நிற்கிறது முருகப்பெருமான் தான். எந்த விதமான கெடுதல்களும் உங்க நெருங்க விடாம, எந்த விதமான அவமானமும் உங்களுக்கு வந்து சேராம, எந்த விதமான கெட்ட செயல்களும் உங்களை அண்டாம எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான். நீதான்ப்பா எனக்கு எல்லாம்னு சொல்லி அவனுக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. கடைசி வரைக்கும் துணையா நிற்பான் அவன். உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சிறப்பை அள்ளி தருவான். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.